வாகனங்களை நாங்கள் எடுக்கிறது மட்டுமில்லை, இதை முறைகேடாக பாவித்த ஒவ்வொருவரும் நீதிக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். පියාගෙන ඉන්න මිනිස්සුන්ට සැරලා මේ දේවල් බලලා ඔළුවක් පාවිච්චි කරලා මේ අනාගතේ මේ පරපුරට ගෙනියන්න හොඳ නායකත්වයක් දෙනවයි කියලා මට විශ්වාසයි. ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவினுடைய அதிரடி செயல்பாடுகளில் ஒன்றுதான் இதுவும். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தோடு இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய தலைநகரமான கொழும்பிலே நின்று கொண்டிருக்கின்றோம். அதிலும் மிக சிறப்பான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல். இந்த ஜனாதிபதி தேர்தல் மிக சுமூகமான முறையிலே இடம்பெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க அவர்கள் நாட்டினுடைய ஜனாதிபதியாக 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதனுடைய அதிரடி நடவடிக்கைகளாக பல்வேறுபட்ட விடயங்கள் நாட்டிலே இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தாண்டி மக்களுக்கு சேவை செய்வதிலே மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதில் ஜனாதிபதி அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார். அதே மாதிரி படித்த சமூகத்தினர் இந்த பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்க வேண்டும் என்பதிலும், படித்த சமூகம் அநேகமானவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதிலும் மிக தெளிவான விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே மக்களுக்காக இந்த அரச உத்தியோகஸ்தர்கள் அல்லது அரசு பணியகங்கள் மக்களுக்காக சேவைகளை வழங்குகின்றனவா அல்லது முன்னைய காலங்களில் இடம்பெற்றது போன்ற பின்னடைவுகள், இழுத்தடிப்புகள் இடம்பெறுகின்றனவா, இவற்றை கண்காணிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்களையும் அமைத்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். அதை தாண்டி அதனுடைய அடுத்த கட்டமாக இன்றைய தினம் கொழும்பினுடைய காலி முகத்திடலிலே பல வாகனங்கள் தன்னிச்சையாக விடப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய காரணத்தை நாங்கள் பார்த்தோமானால், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய அமைச்சின் செயலாளர்கள், இவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய வாகனங்களை கைவிடுமாறு கூறியிருந்த நிலையிலே இந்த வாகனங்கள் இன்றைய தினம் இங்கே விடப்பட்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதி எங்களுக்கு வந்தது உண்மையிலேயே சிறந்த விடயமா இல்லையா என்பது பல கேள்விக்குறிக்கு மத்தியிலே நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் இப்பொழுது பிடித்துக் கொண்டு வரக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சார்ந்த பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்க போகின்றோம். அதை தாண்டி மக்களுக்காக சேவை வழங்க வேண்டும் என்பதில் எங்களுடைய ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்பதை பல மக்களினுடைய கருத்துக்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் இந்த பரவலாக பேசப்படக்கூடிய வாகனங்களினுடைய இந்த தன்னிச்சையான நிலை இன்றைய தினம் ஐபிசி தமிழூடாக உங்களை வழங்குவதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது போன்ற பல விடயங்களை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களோட இப்போ பிரதீபன் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விடயம் எவ்வளவு பாரதூரமாக இருக்கிறது அல்லது என்ன நோக்கத்துக்காக இங்கே இந்த வாகனங்கள் விடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எங்களுக்கு சொல்லுவார். வணக்கம் மேடம். வணக்கம். உண்மையிலேயே ஒரு பொதுமகனாக நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். நாடு இவ்வளவு ஒரு பொருளாதார ரீதியாக பாதாளத்தில் இருக்கிற வேளையில், விசேஷமாக மக்கள் ஒரு வேளை உணவுக்கு கஷ்டப்படுகின்ற ஒரு வேளையில், பிள்ளைகளுக்கு ஒரு படிப்புக்குரிய ஒரு உபகரணங்கள் இல்லாமல் பெற்றோர் கவலைப்படுகின்ற நேரத்தில் இப்படியான ஒரு 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 ஆடம்பரமான செலவை எங்களுடைய இருந்த கவர்மெண்ட் செய்திருக்கிறதுன்னு சொல்லி யோசிக்க மிகவும் வெட்கமாக இருக்கிறது. எனவே முதலாவது காரியம், இப்படியானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். வாகனங்களை நாங்கள் எடுக்கிறது மட்டுமில்லை, இதை முறைகேடாக பாவித்த ஒவ்வொருவரும் நீதிக்கு முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும். அதோடு கூட இனி வரப்போகின்ற ஆட்சியாளர்கள் இதை மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும். விசேஷமாக பொது தேர்தல் வரப்போகின்றது. இந்த பொது தேர்தலிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மூளையை பாவித்து, சும்மா நாங்கள் அவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கணும் என்று இல்லாமல் எங்களுடைய மூளையை பாவித்து சரியான தலைவர்களை நாங்கள் எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அதுதான் இளைய தலைமுறையாக இருக்கிற எங்களுடைய ஒரே ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பமாகும். நன்றி. தேங்க்யூ. ஐபிசி
தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். குறிப்பாக நாட்டினுடைய பல விடயங்கள் மாற்றம் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் எல்லோருமே அறிந்திருப்பீர்கள், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றமை மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறது அப்படிதான் சொல்ல வேண்டும். அதனுடைய முதற்கட்டமாக மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகள் கருதி செயல்படக்கூடிய பல்வேறுபட்ட பொருட்கள் விலைகளை குறைத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தாண்டி அரசு ஊழியர்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார அவர்கள். இதனுடைய முதல் கட்டமாக எந்த ஒரு அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலும் அரசு உத்தியோகஸ்தர்கள் மக்களுக்காக சேவை வழங்கிக் கொண்டிருக்கிறார்களா அல்லது மக்களுக்காக பணிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்களா என்பது பற்றி கண்டறிய கண்காணிப்பு குழுக்களை அவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் நியமித்திருக்கக்கூடியவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனோடு ஒத்ததாக இன்றைய தினம் கொழும்பு நகரை அண்மித்ததாக காலி முகத்திடலில் முன்பாக பல வாகனங்கள் தன்னிச்சையாக கொண்டு விடப்பட்ட நிலையை காணக்கூடியதாக இருக்கிறது. என்ன இந்த வாகனங்கள் விடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் சற்று உன்னிப்பாக ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவைக்கு அதிகமாக வைத்திருந்த வாகனங்களை கைவிட சொல்லி குறிப்பிட்டிருந்தார். அதற்கமைய இன்றைய தினம் இந்த காலி முகத்திடல் முன்பாக இந்த வாகனங்கள் தன்னிச்சையாக விடப்பட்ட நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமைச்சுகளுடைய செயலாளர்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாகனங்கள் அரச சொத்துக்களை உரிய முறையிலே கையகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த வாகனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். எனவே இது போன்ற பல தகவல்களை அறிந்து கொள்ள எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். යන්න තියෙන්නේ මේ එක කොටසක් විතරයි. මේ සුද්ධ කරා වගේම තවත් තියෙනවා මේකේ අමාත්‍යාංශ තියෙනවා, ආයතන තියෙනවා, යුද හමුදාවෙත් තියෙනවා. ගෙවල් වල නිලධාරීන්ගේ ගෙවල් වලට බිරින්දෑවරුන්ට දීපු වාහන. එතකොට ඒවට ගෙවන මුදල් මේ විදිහට මේ රට ඇතුලේ තියෙන සුද්ධ කරන්න තියෙන හැම ආයතනයක්ම සුද්ධ කරලා ඉවරලා මේ අපි සහයෝගය දෙනවා. ඊළඟ කවුරු හරි ඡන්දේ නොදීපු කෙනෙක් ඉන්නවා නම් කවුරු හරි ඡන්දේ දෙන්න අපේක්ෂාවක් තිබිලා නැතුව ඒක පාවිච්චි කරේ නැතුව හිටියා නම් මම කියනවා මේ හැම දෙයක්ම බලලා ඊළඟට එනවා තව මාසයක් හෝ බොහොම ළඟ ඡන්දයක්. ඒන ඡන්දෙදී අනුර කුමාර සහෝදරයාට සහයෝගය දීලා ඒ ඉදිරි කටයුතු කරගෙන යන්න ඡන්ද නොදීපු හැමෝටම මම ආරාධනා කරනවා ඡන්ද දෙන්න කියලා. මේ තියෙන්නේ මේ පට්ට හුරු රැළ යවන්න හම්බෙච්ච අවස්ථාව අවුරුදු ගාණක් අපි දුක් විඳා. මීට කලින් ඡන්ද ආවා. මම ඇත්තටම මම තෙල් වියදම් කරලවත් මම ගියේ නැහැ ඡන්දයක් දෙන්න. මොකද අවශ්‍යතාවයක් තිබුණේ නැහැ. මොකද බන්දුල මේ අමාත්‍යාංශෙත් ඉන්නවා, මේන රජෙත් ඉන්නවා, ඊළඟ රජෙත් ඉන්නවා. කොහෙන් ගියත් හිටපු සෙට් එකම ඉන්නේ. දැන් මේ සැරේ එහෙම දෙයක් නැහැ. අලුත් කට්ටිය ඇවිල්ලා ඉන්නවා, අලුත් ආණ්ඩුවක් තියෙනවා. මම මේ වගේ ඊළඟට බන්දුලගේ කෝච්චි පාර හැදිල්ල ඒකත් හොයන්න ඕනේ. මේ විදිහට පුදුම සල්ලියක් නාස්ති කරලා ජපානයේ ඉඳගෙන අපේ සහෝදරයෝ අපේ ලංකාවේ කාර් සේල් කරන කට්ටිය කියන ජපානයේ ඉඳන් ලක්ෂ 8ට කොළඹ වරායට දෙන්නම් වැගන්නාර එක. ලක්ෂ 8ට. එහෙම තියෙන රටක අපිට වැගන්නාර ගත්තියක් ත්‍රිවිල් එකේ රෝදේ 2500 තිබිච්ච එක 5000යි. ඒක දාගන්න වත්කමක් නැතු ඉද්දි මෙතන තියෙන හැම වාහනයක්ම කෝටි 3 පැනපු වාහන තියෙන්නේ. එකක්වත් පොඩි වාහන නැහැ. එතකොට මේ මිනිස්සුන්ව නඩත්තු කරන්න, මේ වාහන නඩත්තු කරන්න ජපානයේ ඉඳන් වැගන්නාර එක ලක්ෂ 8ට දෙන්නම් කියලා අපේ ලංකාවේ කාර් සේල් කරන අපේ කට්ටිය කියනකොට ඒකට අපිට අවස්ථාවක් දෙන්නේ නැතුව අපේ තිබිච්ච හීන හැමදේම උදුරගෙන මේ මිනිස්සු මේ කරලා තියෙන දේවල් වලට මේ මිනිස්සුන්ට සබාදාමෙන් දැන් වන්දි ගවන්න සිද්ධ වෙලා තියෙනවා. කවුරු හරි ඉන්නවා නම් ඡන්ද නොදීපු, ඡන්ද ප්‍රතික්ෂේප කරපු ඒ හැමෝටම මම ආරාධනා කරනවා ඊළඟ ඡන්දෙදිත් අනුර කුමාර සහෝදරයාට ඡන්දෙ දීලා මේ ටික ඉතුරු අවුරුදු පහෙත් මේ විදිහට සුද්ධ කරලා අපිට නියම රටක් හදාගන්න සහයෝගය දෙන්න කියලා මම හැමෝටම ආරාධනා කරනවා. ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அதிரடி செயல்பாடுகளில் ஒன்றுதான் இதுவும். දුවම මේ වහන ගොඩන්නේ තියෙන මේ හොරුනේ ඔක්කොම ඉඳලා තියෙන්නේ. තමන්ගේ දේවල් නැතුව අනිත් මිනිසුන්ගේ බදු වලින් ජීවත් වෙලා ඒ උනට කියන්නේ හරි සාධාරණ වැඩ කරා. හරි සාධාරණ වැඩ කරා. මේ ණය අරගෙන එලා අපේ දරුවන්ගේ දරුවනු ණය කාර්ය කරලා තියෙන්නේ. ඒ ඉඳ ආයි පාර්ලිමේන්තුවකට දානවා නම් හොඳ මොලේ ඇති මිනිස්සු ටිකක් දාලා මේ වගේ හොරු නැතුව
හොඳ මිනිස්සු ටිකක් දාලා ඒක ගෙනිය ගන්න ඕනේ කියලා තමයි කියන්න තියෙන්නේ. මේවා බල බල ආයෙ වගේ ගොන් හැත්ත හොරු දාගන්න නැතුව මේ වගේ තැන්වලට. ඇත්තටම හරිම දුකයි. මේ මෙච්චර වාහන ගොඩකට තමන්ගේ සල්ලි නැතුව අනුන්ගේ සල්ලි වලින් යැපිලා ඒ දරුවන්ට කන්න දෙනකොට ලැජ්ජාවක් කියලා දෙයක් හිතෙන්නේ නැද්ද? අනුන්ගේ දේ කොල්ල කනකොට. ඒ ලැජ්ජාව තියෙනවා නම් ආයේ මේ වගේ දේවල් කරන්නේ නැහැ. ආයේ එන මිනිස්සෙක්ක දේ කරන්නේ මේ වගේ දේවල් අරුණ සහෝදරයට ජය වෙන්න ඕනි. මේ වගේ දේවල් කරලා හරි විදියට කරනවා නම් සහෝදරයට ජය. ஐபிசி தமிழ் நேர்களாகிய உங்களுக்கு இன்றைய தினம் காலி முகத்திடல் முன்பாக குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் சார்பான பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். குறிப்பாக இந்த ஜனாதிபதியை பெருமளவான மக்கள் வரவேற்ற வண்ணம் இருக்கிறார்கள். அவருடைய அதிரடி மாற்றங்கள், அதிரடி செயல்பாடுகளை வரவேற்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே இதுபோன்ற பல்வேறுபட்ட விடயங்களை உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒலிப்பதிவில் இணைந்து கொண்ட ரியோ சிந்துவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகாலி துர்ஷன். நன்றி நேர்களே.